அவன் அப்படி சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிஷ்ட, இவன் திருந்த மாட்டேங்கிறானே, எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் எவ்வளோ உத கொடுத்தாலும் இவனுக்கு புத்தியில் ஏற மாட்டேங்குதே அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள், உலகத்தில் உள்ள பெருமாள் எத்தனையோ கோவில்களில் 108 திவ்ய தேசம் இருக்குது, அபிமான சேத்திரம் இருக்குது. எல்லா கோவில்லையும் மினிமம் ஒரு விளக்காவது ஏற்றுவாங்க. எத்தனையோ கோவில்களில் கதவு உடைஞ்சி போய் புல் முளைச்சி போய் கிடக்குது. சீராளி பக்கம்லாம் போனால் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை. கோவில்கள் அவ்வளவு மோசமாக இருக்குது. ஆனால் அங்கே கூட 4 கோயிலில் ஒரு அர்ச்சகர் பார்ப்பார், ஒரு விளக்காவது ஏற்றுவார். ஆனால் உலகிலேயே மிக அதிகம் புறக்கணிக்கப்பட்ட பெருமாள், ஒதுக்கப்பட்ட பெருமாள் இருக்கார். அவர் யார் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கிற அன்சரியாமே. அவனை மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை. அவனை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நீ இருந்தா இரு, போனால் போய்யா, உன்னை யார் கூப்பிட்டாங்க, யாரை கேட்டு நீ வந்த, நாங்கள் வர சொன்னோமா, அப்படி நம்ம நினைக்கிறோம். உலகிலேயே மிகவும் அதிகமாக புறக்கணிக்கப்பட்ட பெருமாள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பெருமாள் தான். என்னைக்காவது அவனோட பேசியிருக்கீங்களா? ஒரு தப்பு காரியம் பண்ணும்போது என்னைக்காவது அவனை பற்றி நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு போலீஸ்காரன் பார்க்குற போது திருடுறதுக்கு நீட்டின கையை பழிச்சுன்னு இழுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கல, துணிஞ்சு அடிக்கிறீங்களே, பிக் பாக்கெட்டு, கலப்படம் பண்ணுறீங்களே, லஞ்சம் வாங்குறீங்களே, பிறர் குடியை கெடுக்கிறீங்களே, இவனை பற்றி ஒரு பயமே இல்லை உங்களுக்கு. இருந்தா இருயா, பார்த்தா பாரியா, அது உன் டியூட்டி. எங்கள் டியூட்டி திருடுறது, பொய் சொல்கிறது, தப்பு பண்ணுறது, பாவம் பண்ணுறது. அப்படி நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க.